தனக்கு கீழே கட்சி திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றத சொல்லணும்னு எடப்பாடி பழனிசாமியும், இந்த பக்கம் ஸ்டாலின் தொடர் வெற்றிகளை மட்டுமே பார்த்த ஸ்டாலின் திரும்பவும் கட்சி வந்து, அதாவது இட் வில் பி a ஹிஸ்டரி. டிஎம்கே எப்போதுமே தொடர்ந்து 2 டேர்ம் வந்து ஆட்சி அமைச்சது கிடையாது. ஸோ அந்த வரலாறை தனக்கு கீழே திமுக ஏற்படுத்தணும்னு அவர் நினைக்கிறார். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு, அதாவது சவுத் வந்து எப்போதுமே அவங்களை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதுவும் அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடு தான். இங்க வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை பெரிய அளவுல ஓபன் பண்ண முடியாம இருக்க முடியாது. இனிமேல் நாங்க தமிழ்நாட்டிலும் கால் பதிக்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ பிஜேபியோட ரோல் ரொம்ப குரூஷியலா இருக்கும் இந்த எலெக்ஷன்ல. தாண்டவம் ஆடுவாங்க கட்டாயம். ஏன்னா ஒரு பக்கம் இடி ரைட்ஸ் இருக்கும், டிஎம்கேவை ஊழல் அப்படின்ற கட்டத்துக்குள்ள அடைக்க பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவை ஏற்கனவே ஆம் ட்விஸ்ட் பண்ணி தான் கூட்டணிக்குள்ள சேர்த்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து ஒலிக்கக்கூடிய எந்த குரலாக இருந்தாலும் அது வந்து டெல்லி வரைக்கும் இல்லை, மற்ற எல்லா மாநிலங்களையும், இப்போ வந்து டீலிமிட்டேஷனுக்காக எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் ஒன்றா சேர்த்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு ஒரு சறுக்கலை ஏற்படுத்துகிறது தமிழ்நாடு. அதனால அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அவங்களுடைய நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்.